அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னால், இந்த யோகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, உருவ வழிபாடாக இருந்தாலும் சரி, இல்லை இதிகாசங்கள், இல்லை வேதாந்தம், சித்தாந்தம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கேள்வி கேட்பது என்பது முறையாக இருக்குமா? கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்பது என்பது சரியா தவறா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி கேட்பது என்பது மிக மிக சரியான ஒன்று. அப்போ ஒரு பேச்சாளர்கள் பேசும் பொழுதோ, ஒரு குரு பேசும் பொழுதோ, இல்லை ஒரு ஆன்மீக தலைவர் பேசும் பொழுதோ, அதில் பொதுமக்களுக்கோ மற்றவர்களுக்கோ அதை சார்ந்து ஏதாவது கேள்விகள் எழுந்தால், அந்த கேள்வி எழுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி அவர் சிந்தித்திருக்கிறார். அப்போ இந்த சிந்தனையை தூண்டுவது என்பதே எதனால் அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த கேள்வினால தான். அப்போ கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா தான் இந்த சிந்தனை தூண்டப்படும். அப்போ நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னால், மற்றவர்கள் பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டு கைத்தட்டி கொண்டு தான் இருக்க வேண்டும். நமக்கான சந்தேகங்கள் இங்கே தீர்க்கப்படுமா அப்படின்னால் தீர்க்கப்படாது. சரி, அப்படியே நம்ம கேள்வியும் கேட்டுடுறோன்னு வச்சுங்க, அந்த பதில் சொல்லும் அந்த குருமாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவருக்கு பதில் தெரியவில்லை என்றால் என்ன செய்வது? அப்போ எப்படியா இருந்தாலும் அவர் ஒரு மழுப்பலாகவும் ஏதோ ஒரு பதிலை அவர் சொல்ல தான் போகிறார். அப்படி அவர் அந்த பதிலை சொல்லும் பொழுது அது உண்மையாக இருக்கிறதா, பொய்யாக இருக்கிறதா, ஏற்புடையதா அப்படின்னு இந்த கேட்கும் நபர் அதை சார்ந்து சிந்திப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும் அவர் ஏதுவாக இருக்கும். அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும். இப்போ இந்த கேள்வி மனிதனுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கணும். கேள்விங்கிறது மனிதனுக்குள்ளே எழுந்தாதான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். ஒரு பகுத்தறிவு சிந்தனை என்பது எப்பொழுது வளரும் அப்படின்னு கேட்டிங்கனால், கேள்வி கேட்கும் பொழுது தான் வளரும். எப்பொழுதுமே இந்த பேச்சாளர்கள் ஒன்று சொல்வது உண்டு. என்ன அப்படின்னால், எழுத்தாப்பில் இருக்கிறவங்களை எல்லாம் நீங்கள் முட்டாளாக நினச்சி பேசணும். அப்படி முட்டாளாக நினச்சி பேசக்குள்ளே நீங்கள் ஈஸியாக எதை வேணுமோ பேசலாம், உங்களால் அந்த பேச்சோட வன்மை கிடைக்கும் அப்படின்னு சில பேர் சொல்வது உண்டு. ஆனால் நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. உங்கள் எதிரில் உட்கார்ந்து இருப்பவர்கள் மிக மிக அறிவாளிகள் என்று நீங்கள் நினச்சிக்கணும். அப்படி நினைத்தார்கள் தான் உள்ளதை உள்ளபடி உங்களால் பேச முடியும். நீங்கள் எதையோ கதையெல்லாம் பேசுகிறதுக்கு, கதையெல்லாம் சொல்கிறதுக்கு கேட்குற கூட்டம் இந்த யோக மார்க்கத்தில் அதிகமாக இல்லை, இந்த ஆன்மீகத்தில், இந்த உருவ வழிபாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் எது பேசினாலும் கேட்கக்கூடிய கூட்டம், கேட்டுக்கொண்டு அவர்கள் மட்டும் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த உண்மையும் பொய்யும் கலந்து தானே இந்த வேதங்களும் இந்த இதிகாசங்களும் எல்லாமே நிறைய இந்த பொய் கட்டுக்கதைகளை தானே இங்கே கட்ட விடப்பட்டிருக்கு. இங்கே அதுதானே நிறையா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவர்களிடம் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ அதை தான் நான் மெமரி பண்ணிட்டு வந்திருக்கேன், படிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த படிச்சுட்டு வந்த பேசுகிற பேச்சாளர்கள்ட்டெல்லாம் நான் படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சிந்தனை, அதை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களிடம் நாம் கேள்வி கேட்பது என்பது அவர்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்களோ அதை சார்ந்து தான் அவர்களால் பதில் சொல்ல முடியும்.
அந்த புரிதல் என்பது இந்த பேச்சாளர்களுக்கும் குருமார்களுக்கும் வேண்டும். இந்த பேச்சாளர்கள் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும், சுய சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும், மிக மிக சிறந்த அறிவாளிகளாக இருக்கணும். அவர்களும் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருக்கணும். யாரை? அவரிடமும் அவர் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த இதிகாசங்களுக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கதைகளுக்கும் இவர்கள் கேள்வி கேட்கணும். அவங்களுக்குள்ளே கேட்கணும், ஏன் இந்த இதிகாசம் எழுதப்பட்டிருக்கு, ஏன் இந்த ஒரு ராவணனுக்கு ஏன் 10 தலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை சார்ந்த ஒரு சிந்தனை வரும்பொழுது தான் அதற்கான விடையை நம்மளால் தேட முடியும். நீங்கள் கேள்வியே கேட்கல, உங்களுக்குள்ள கேள்வியே எழல அப்படின்னால் நீங்கள் தெளிவாக இருக்க முடியுமா? நம்ம உண்மையை பேச முடியுமா? உண்மையை உணர முடியுமா? அப்படின்னால் உணர முடியாது. இந்த வேதங்கள், ஆகமங்கள், அந்த வடநாட்டு கலாச்சாரங்கள், அந்த இதிகாசங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நம்பி பூஜை பண்ணணும்னா பூஜை பண்ணணும், யாகம் வளர்க்கணும்னா யாகம் வளர்க்கணும், தானம் கொடுக்கணுன்னா பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும், நீங்கள் இவ்வளோ பணம் அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்கணும். பிராமணர்களுக்கு நீங்கள் குறைச்சி கொடுக்கக்கூடாது. பிராமணர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் தானம் கொடுக்கணும், எதாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? நீங்கள் இதெல்லாம் பற்றி ஆய்வு பண்ணக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவன் அகங்காரமாக பேசுகிறான் அப்படின்னால் யோகத்திற்கு அது உகந்ததாக இருக்குமா? அப்படின்னால் உகந்ததாக இருக்காது. யோகம் என்பதே என்னென்னா, நீங்கள் கேள்வி கேட்க தயாராகுங்கள். நீங்கள் கேள்வியை கேட்டுக்கிட்டே இருங்க. கேள்வி கேட்க தான் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்னு அந்த கேள்வி கேட்கும் தன்மையில்தான் அந்த குருநாதர் ஒரு சிஷ்யனை புரிந்து கொள்ள முடியும். அப்போ கேள்வியே கேட்காம சும்மா உட்காந்துக்கிட்டு கை தட்டிட்டு போனீங்கன்னால் அதில் எந்த விதமான புரிதலும் இல்லை. வேண்டுமானால் அந்த பேச்சாளருக்கோ அந்த குருநாதருக்கு தேவையான பணமும் பொருளும் நிம்மதியும் வேணால் கிடைக்கும். ஆனால் அவருக்குள் இப்போ எங்களை போல் ஆள் இருக்காங்க, இவர் அதை மாதிரி எங்களை போல் இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசுகிற விதம், நம்ம பேசுகிற கருத்துகள் எத்தனை பேருக்கு புரியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே இருக்குது. அவருக்கு புரியல அப்படின்னால் புரிகிற மாதிரி நான் சொல்ல தெரியணும். அப்போ புரிகிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல, புரிகிற மாதிரி சொல்லுவதற்கு நான் கற்றுக்கிட்டு வந்துடணும். அப்போ நான் அது எப்படி புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படின்ற எனக்கு தெரியாதை நான் கற்றுக்கொள்ளணும். அப்போ இங்கே தெரியும் தெரியாது அப்படின்னு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கனால், எனக்குள்ள நிறைய கேள்விகள் எப்போ வரும் கேட்டிங்கனால், அடுத்தவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது தான் நமக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் வரும். இந்த கேள்வி என்பது தான் இந்த உண்மையை நோக்கி உங்களை நகர்த்தி செல்லும். அதே போல் நீங்கள் எந்த தன்மையில் இருக்கிறீர்கள் என்பதையும் அது புரிய செய்யும். இந்த கேள்வியே கேட்கல, நம்ம செம்மறி ஆடு கூட்டம் மாதிரி, இப்போ இந்த பிராமணர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எது சொன்னாலும் செம்மறி ஆடு கூட்டம் மாதிரி தலையாட்டிக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும், ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது, இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது, இது தமிழில் எங்களுக்கு சொல்ல முடியுமா, இந்த மந்திரத்திலேருந்து இந்த உலக மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது, இந்த மந்திரத்திலேருந்து நான் என்ன புரிஞ்சிக்கிறது, இந்த மந்திரத்தை நாங்கள்லாம் கற்றுக்கலாமா அப்படின்னாக்குள்ளே கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் அந்த மந்திரத்தை கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது என் வீட்லேயோ இல்லை எனக்கான நிகழ்வுகள்லேயோ நீ அந்த மந்திரத்தை ஓதலாமா அப்படின்னா ஓத அனுமதிக்கக்கூடாது. இப்படி சிந்திக்கும் கூட்டம் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஒரு வேதத்தை கற்றுக்கக்கூடாது, இன்னொருத்தன் தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது
அதே வேதத்தை நான் வந்து இங்கே வந்து என் வீட்டில் ஓடுறதுக்கு அனுமதிக்கலாமா? இப்போ இந்த கணபதி ஹோமமோ இல்லை திருமணத்திற்கோ என் வீட்டு திருமணத்துக்கோ அவனை கூப்பிடலாமா? எனக்கு தகுதி இல்லாத ஒன்று, எனக்கு தகுதி நான் கற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் ஏன் என் நிகழ்வுகளில் அதை வந்து ஓதுவதற்கு அனுமதிக்க வேண்டும்? அப்போ அதுக்கு மட்டும் தகுதி இருக்கா? என் வீட்டில் வந்து அந்த மந்திரத்தை ஓதுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அப்படி என்றால் தன்மான உணர்வு அப்படி இருக்க வேண்டுமென்றால் பிராமணர்கள் இந்த ஓதுவார்கள் எல்லாம் ஒரு ஒரு என்ன பண்ணணும், ஒரு தன்மான உணர்வு அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். என்ன லட்சியம்? இப்போ மற்ற ஜாதியினருக்கு இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் மற்ற ஜாதியினருக்கு நாம் வேதம் ஓதக்கூடாது. அவர்களிடத்தும் அவர்கள் வீட்டிலையும் அவர்கள் விசேஷங்களையும் வேதம் ஓதக்கூடாது என்ற ஒரு லட்சியம் இருக்கணும். அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. அவர்களுக்கு தேவை அது ஒரு வியாபாரம். எங்கே போய் மந்திரம் ஓதுனாலும் அவனுக்கு ஒரு 10,000 ரூபா வேணும். எளிமையாக நான் 10,000 ரூபாயை சம்பாரிச்சிடணும். இந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவன் வந்து என்ன பண்ணணும், ஒரு 15 நாள் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வந்து சம்பாரித்து நம்மள்ட்ட கொடுக்கணும். இது எவ்வளோ பெரிய ஏமாத்தாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு விடை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கேள்வி கேட்டால் தான் கிடைக்கும். நீங்கள் தான் கேள்வி கேட்குறதே இல்லையே. அவன் கேள்வி கேட்கவும் உங்களை விடுறதில்லை, நீங்களும் கேள்வி கேட்கறதில்ல. அவன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாலும் அந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எழுமா எழாதா? எழும். அப்போ அதற்கான பதிலை எல்லாம் எங்களிடம் வந்து கேட்குறீங்க. நம்ம தான் அதுக்கு வந்து தெளிவு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ உண்மையாகவே பிராமணன் என்பவர்கள் யார் என்று நாம் வந்து கூறணும். யார் பிராணனை யார் இங்கே வந்து உணர்ந்தார்களோ, பிராணாயாமம் யார் செய்கிறார்களோ, உண்மையின் வழி யார் நடக்கிறார்களோ, உண்மையை யார் பேசுகிறார்களோ, இந்த மக்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ, தான் சம்பாதித்தை அதில் ஒரு பகுதி யார் ஒருவர் ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கிறார்களோ, இல்லாதவர்களுக்கு உதவுகிறார்களோ, நல்ல மனம் படைத்தவரோ, நல்ல குணம் படைத்தவரோ, தயவு இருக்கிறவரோ, கருணை இருக்கிறவரோ, இவருக்கு மட்டும்தான் இங்கே வந்து பிராமணர். இந்த தகுதியெல்லாம் இல்லாதவன் இருக்கான் இல்லையா, அவன் தான் சூத்திரன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த தகுதியெல்லாம் இல்லைன்னா அவன் சூத்திரன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது ஜாதியோட அடிப்படையில் இல்லை. இந்த பிராமணன் சூத்திரன் என்பது மனதோட அடிப்படையில் இருக்குது, குணத்தோட அடிப்படையில் இருக்குது, உண்மையோட அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இது எத்தனை பேருக்கு புரியும்? இதை வந்து எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இதையெல்லாம் நடைமுறைப்படுத்திடுவார்களா என்ன? இதற்கெல்லாம் எவ்வளோ பாடுபடணும். இந்த சித்தர்களும் மகான்களும் வள்ளலாரும் அவ்வளோ கூப்பாடு போட்டாங்க. எது உண்மை எது பொய், நட்டக்கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரியின் சுவை அறிந்திடுமோன்னு இந்த சிவவாக்கியர் பாட்டு இருக்குது. நட்டக்கல் பேசாது, அதனால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைடா. உனக்குள்ளே தான் அந்த இறைவன் இருக்கிறார். அப்போ நீ தான் அதை வந்து உணரணும், உனக்குள்ளே தான் உணரணும். வெளியில் எதையுமே தேடாத, கோயிலுக்கு போகாத, உண்டியலில் காசு போடாத. இதையெல்லாம் மறைமுகமாக சிவவாக்கியர் சொன்னார். அவர் சொல்லி பல்லாயிரம் ஆண்டு ஆகுது. அப்படி சொல்லி இன்று அளவிலும் அங்கே கோயிலுக்கு போகிற கூட்டம் பெருத்திருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னா, காலமாக ஆக அந்த வீணர்களின் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அவர்கள் அந்த வேதங்கள் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் உன்னை அடிமையாக வச்சுருப்பேன். ஆமாம் சாமி, என்ன நீங்கள் அடிமையாகவே வச்சுங்க சாமி. உங்களுக்கு கீழேயே நான் வந்து என்ன பண்ணுறேன், தலை குனிஞ்சு விபூதியெல்லாம் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு அடிப்பணிஞ்சியே நடந்துக்கிறேன். இறைவனுக்கு எப்படி நான் அடிப்பணிஞ்சு நடந்துக்க முடியுமோ, அந்த இறைவனுக்கும் எங்களுக்கும் தூதராக இருக்கேன்னு சொல்கிற உங்களையும் நான் அடிப்பணிஞ்சே நடந்துக்கிறேன். நான் வந்து மற்றவங்களெல்லாம் வந்து சாமியெல்லாம் கூப்பிட மாட்டேன். உங்களை மட்டும்தான் நான் சாமின்னு கூப்பிடுவேன்.
இப்படின்ற அடிமைப்பட்ட கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா தான் வாழ்வான். அப்போ இந்த அடிமைப்பட்ட கூட்டம் காலப்போக்கில் வருடங்கள் ஆக ஆக பெருத்திருக்கிறதுனா பெருத்திருக்கு. ஏனால் இது கேள்வி கேட்க விரும்பாத கூட்டம். கேள்வியே இங்கே கேட்க அவன் தயாராகவே இல்லை. ஏண்டா நீ எங்களை கற்றுக்கூடான்னு சொல்கிறிய, அப்புறம் அதே வேதத்தை ஏன்டா எங்கள் வீட்டில் ஓதுற அப்படின்ற கேள்வியும் கேட்கணுமா வேணாமா? கண்டிப்பாக கேட்கணும். ஆனால் இவன் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அவனுக்குள் கேள்வி எழவில்லை, அவன் அதை பற்றி சிந்திக்கவில்லை. அவனுடைய சிந்தனையெல்லாம் பணத்தை தேடி, பொருளை தேடி, ஆசையை தேடி இப்படி தான் இருக்குது. இந்த அறிவை தேடி போகும் கூட்டம் என்பது மிக மிக குறைவாகவே உள்ளது. அறிவு என்பது தெள்ளத் தெளிவான அறிவு. நீங்கள் ஒரு 10 புத்தகத்தையோ 20 புத்தகத்தையோ 30 புத்தகத்தையோ படிச்சுட்டு அதில் நடந்த விஷயம் அதையெல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு ஒப்பிக்கிற அந்த நூல் அறிவு கிடையாது. இது அந்த நூலில் படித்தாலும் நம்மளுடைய அனுபவம் அறிவு என்று ஒன்று இருக்கும். இது சரியா, இது சரியில்லையா, இது நிதர்சனமான உண்மையா, இந்த காலத்துக்கு ஏற்றதா, இதை நாம் எப்படி சொல்லலாம், அப்படி எல்லாத்தையும் சார்ந்த கேள்வி நமக்குள் எழணும். அப்படி கேள்வி எழுந்தால்தான் நம் மூளை சரியான மூளை, நம் சிந்தனை சரியான சிந்தனை. அப்படி எனக்கு கேள்வியே இல்லைன்னா நான் அறிவை பயன்படுத்தலை, நான் அதிகமாக சிந்திக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ யோகத்தை பொறுத்தவரையிலும் நாம் என்ன கேட்குறோம்னா, ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? உங்களுக்குள்ள கேள்வியே எழவே இல்லையா? நீங்கள் கேட்குற கேள்விங்கிறது சின்ன சின்னதாக இருக்குது. இது ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு ஆழ்ந்த கேள்வி, ஞானத்தை பற்றிய கேள்வி, நல்ல கேள்வி. ஏன் கேட்க மாட்டீங்க? கேள்வியே நீங்கள் ஏன் கேட்கல அப்படிங்கிறது தான் எங்களோட ஆதங்கமாக இருக்குது. ஏன் கேள்வி உங்களுக்குள்ளே தோண மாட்டேங்குது? அப்போ நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இந்த யோக பயிற்சியில் ஈடும்போது 1008 கேள்வி இருந்தது. அந்த கேள்விகளுக்கு விடையை தேடி தேடி எங்கே பார்த்தாலும் அலைஞ்சோம். பல நூல்களில் பார்த்தோம். சில நேரங்களில் நூல்களில் அது கிடைப்பதுண்டு, சில நேரங்களில் அனுபவத்தில் கிடைப்பதுண்டு, சில நேரங்களில் வேறு ஒருவர் மூலம் கிடைப்பதுண்டு. இப்படி பலவாறாக அது கிடைத்திருக்கிறது. அது கிடைக்கும் வரையில் நம்மளால் தூங்க முடியாதுங்க. வேறு வழி இல்லை, நம்ம அமைதியாக தான் இருக்கணும். பயிற்சியை தான் நம்ம அதிகப்படுத்த முடியும். அப்போ நமக்குள்ளே தான் அந்த கேள்விக்கான பதிலையும் தேடணும். சில கேள்விக்கெலாம் நமக்குள்ளே தான் தேடணும். எப்படியா இருந்தாலும் அந்த இறைநிலை ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய கேள்விக்கான பதிலை அது கொடுத்துவிடும், உணர்த்திவிடும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. அந்த இறைநிலை இயற்கையாக உள்ளது, உண்மையாக உள்ளது, நேர்மையாக உள்ளது. அப்போ இங்கே கேள்விங்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக 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 அவசியமானது. நீங்கள் கேள்வியை யார்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னால், நமக்கு தெரியும் இந்த கேள்விக்கு இவங்களுக்கு பதில் தெரியாது, இவங்களை வேணுங்கன்னே கிண்டல் பண்ணி பார்க்குற மாதிரி கேள்வியை சில பேர் கேட்பார்கள். சில பேர் இப்படி ஒரு தரப்பினர் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவனை எப்படியாவது மடக்கணும், அவர் மிகப்பெரிய புத்திசாலி மாரி பேசுகிறாரு, அப்போ அவரை விட நாம் புத்திசாலியாக அடையாளப்படுத்தணுன்னா அவரை கிராஸ் பண்ணி கேட்கணும், கேட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு அதிகார வர்க்கத்தின் ஒரு தன்மை போல் இருக்கும். இப்போ இந்த நீதிமன்றத்திலாம் நீதிபதி அப்படி தான் இருப்பார், அவரை சார்ந்து தான் தீர்ப்பு கொடுப்பார். இப்போ அந்த அதிகார வர்க்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீதிமன்றங்கள் நீதிபதியெல்லாம் உருவாயிட்டாங்க. சட்டத்திட்டங்களை சார்ந்தெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த கோர்ட்டில் அந்த சரியான தீர்ப்பு கிடைக்கலையா, அடுத்த கோர்ட்டுக்கு நீ போ, இங்கே நான் தான் நீதிபதி, இங்கே நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இந்த சமூகங்கள்லாம் மாற்றப்பட்டே வருகிறது. நியாயமோ நீதியோ கேள்வி கேட்கும் திறனோயோ இல்லை. கேள்வி கேட்டாலும் அவன் சரியான பதில் சொல்வதில்லை.
அப்போ இங்கே எப்படி இருக்குன்னா, இந்த அதிகார வர்க்கத்தின் என்ன அதிகார வர்க்கத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தானே உண்மையாக இருக்குது. இங்கே உண்மையை நிறைய நேரங்களில் இங்கே பேச முடியுதா? உண்மையை பேசுனா என்ன பண்ணுவான்? அதற்கான இடையூறுலாம் நிறையா இங்கே வருது. சில நேரங்களில் அதற்கான இடையூறு மட்டும் இல்லாமல் பலவிதமான சர்ச்சைகளும் உருவாகுது. அப்போ இதை மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனால், இங்கே ஒழுக்கமின்மை அதிகமாக இருக்கிறது. இங்கே நியாயமோ நீதியோ நேர்மையோ கருணையோ அப்படிலாம் இல்லை. என்னை யார் நீ கேள்வி கேட்குறது? நீ யார்? என்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நீதிபதியெல்லாம் பார்த்து நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. நாங்கள் தப்பாக சொன்னாலும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்த கோர்ட்டில் தான் போய் கேட்கணும். அப்போ அங்கே இருக்கிற வக்கீல் எல்லாம் பயப்படுறாங்க. என்ன, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு, எனக்கு அவதாரம் போட்டுருவாங்க, நான் எப்படி அந்த கேள்வியை கேட்குறது? அப்புறம் நாங்கள் எப்படி கேட்குறது? நீதிமன்றங்களில் தானாக வழக்காடும் ஒரு முறை இருக்குது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. தானாக வழக்காடியவர்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னால் மிக மிக குறைவு. அதற்கான வழிமுறைகள் எல்லாம் சுலபமாக இல்லை. அப்படியே கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்த நியதி கிடைக்குமா அப்படின்னால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். இங்கே எல்லாமே ரொம்ப ரொம்ப காலம் ஆக ஆக இந்த கலாச்சாரமாகப்பட்டதும் நீதி நேர்மை உண்மை என்பதும் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. மோசமான ஒரு சூழ்நிலைக்கே போயிட்டுருக்கு. யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று ஒரு கூட்டம் அங்கே இருக்குது. நீங்கள் கேள்வி எதா இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் உங்களுடைய புரிதல் அதுக்குள்ளே இருக்கும். நீ கேள்வி கேட்டால் தான் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க எங்களால் புரிஞ்சிக்க முடியுன்ற ஒரு கூட்டம் இந்த சைடு. இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள்லாம் கேள்வி கேட்கணும். அனுபவஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேளுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அனுபவம் இல்லாதவர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க. கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, நமக்கு தெரியாத கேட்டுற போகிறான். அப்போ தெரியாத கேட்கக்குள்ளே என்ன பண்ணுவான்? அதை மழுப்பின மாதிரி ஏதாவது பதில் சொல்வது வழக்கமாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் உனக்கு தெரியும் புரியும், அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மழுப்பலான பதில். இப்போதைக்கு உன்னை நான் சொன்னால் அது உன்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்ற பதில். இப்படியெல்லாம் சொல்லுகின்ற கூட்டம் இருக்குது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் பிரமிக்கும் அளவுக்கு நீங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த கேள்வியை தேடி நான் அலைவேன். இப்போ எனக்கு தெரியாத கேள்வியை, எனக்கு புரியாத கேள்வியை நீங்கள் கேட்டுடணும். எனக்கு அதுக்கு பதில் தெரியல அப்படின்னால் எனக்குள்ள அந்த பதிலை கற்றுணர்வதற்காக நான் அந்த கேள்விக்கு பதிலை தேடி அலைய ஆரம்பிச்சிருவேன். எங்கே கிடைக்கிது, இதோட உண்மைத்தன்மை என்ன? அதை மாதிரி கேள்வியை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கேள்வி என்பது அந்த குருவுக்குமே ஒரு உதவியாக இருக்குது. அவருடைய சிந்தனை தன்மையும் தூண்டும் அளவுக்கு இருக்குது. அப்போ நம்ம பேசுகிறோன்னா ஆப்போசிட்லேயும் கேள்வி கேட்குற அவரோட அறிவையும் தூண்டுது. அப்போ பதில் சொல்கிற இந்த குருநாதரோ இன்னொருத்தரோ இவரோட அறிவையும் தூண்டுது. எப்படி இருந்தாலும் அறிவு தூண்டல் என்பது அங்கே அதிகமாக நடக்குது. சிந்திக்கும் திறன், இப்படி அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதில் நடக்குது கேள்வி கேட்கக்குள்ள. அப்போ கேள்வி என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான நபர்களுக்கு அது மிக மிக அவசியமானது. சரியில்லாத நபர்களுக்கு அது தேவையற்றதாக இருக்குது. பதில் தெரியாதவர்களுக்கு கேள்வி என்பது தேவையற்றதாக இருக்குது. யாராவது கேள்வி கேட்ட போகிறான் அப்படின்னு.
ஆனால் அனுபவஸ்தர்களுக்கு கேள்வி என்பது தேவையாக இருக்கிறது. அவங்களையும் அவங்க என்ன பண்ணணும், ஒரு பரிசோதனை பண்ணிக்கணும் இல்லையா? அவங்களுக்கும் ஒரு தேடல் இருக்கும்ல. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் இங்கே யாராவது இருக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை இன்னொருத்தர் மூலயமாகவோ பல விதங்களில் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இயற்கை மூலயமாகவோ, இன்னொருத்தர் மூலயமாகவோ, ஒரு குழந்தை மூலமாகவோ, மிருகங்கள் மூலமாகவோ, ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் இறக்கும் வரையில் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்பது தான் இங்கே உண்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வி தேவையா அப்படின்னால் கண்டிப்பாக தேவைதான். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அதற்கான விடையை நீங்கள் பெற முடியும். அப்போ 5 பேருக்கும் அழியாத பத்தினி பாஞ்சாலி, என்னையா இது, ஒரு பொம்பளையா 5 பேர் எப்படியா கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ண முடியும்? அவனுக்கு பிறந்த குழந்தை எப்படின்னு ஒரு சந்தேகம் வரல. அதற்கான பதிலும் அதில் இருக்குது. இப்படி நீங்கள் கேள்வி கேட்டால்தான் அது எதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, ஏன் அப்படி செஞ்சுருக்காங்க இப்படின்றதுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைக்கும். சரி, 5 பேருக்கு அழியாத பத்தினியா, சரி சொல்லிட்டாங்க, சரி நம்ம ஒத்துப்போம் அப்படின்னு போகிறதுங்கிறது சரியாக இருக்குமா அப்படின்னால் சரியாக இருக்காது. இப்படி பலவிதமான இதிகாசங்களில் நம்மளுடைய கேள்வி நிறையா இருக்குது. அந்த கேள்வியை கேட்கும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதற்குள் இருக்கும் தத்துவார்த்தமான செய்திகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். இந்த சிந்தனை கூட்டம் என்பது இந்த உலகத்திற்கு அவசியம் தேவைப்படுகிறது. இந்த சிந்தனைவாதிகள் எல்லாம் ஒன்றாக சேரணும். அதுக்கப்புறம் அவர்கள் இந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் அதனுடைய பணியெல்லாம் சரியாக இப்படி கேள்விகளை எதிர்பார்க்கும் கூட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அது அனுபவஸ்தர்களின் கூட்டம், சிந்தனையாளர்களின் கூட்டம். இந்த சிந்தனையாளர்கள் கூட்டத்தை தான் இந்த பொதுமக்கள் தேடி போக வேண்டும். அவர்களை நாடி அவர்களுடைய உபதேசங்கள், அவர்களுடைய அறிவுரைகள், எப்படி வாழ்வது, அந்த சிந்தனையாளர்கள் தான் இந்த நாட்டிற்கும் தேவை. அவர்களால் தான் இங்கே ஒழுக்கமான ஒரு நாட்டை உருவாக்க முடியும், ஒழுக்கமான ஒரு நகரத்தையும் உருவாக்க முடியும், மனிதனையும் உருவாக்க முடியும். அப்படி சிந்திக்காத கூட்டம் ஒருவனை மாற்ற முடியுமா அப்படின்னால் மாற்ற முடியாது. அது செம்பரி ஆட்டு கூட்டத்தில் தான் அதுவும் ஒரு ஆடாக மேய்ந்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த மனித கூட்டம் அப்படி தான் இருக்குது. செம்மறி ஆடு கூட்டம் மாரி தான். ஒரு இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போயிடுறது, அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போயிடுறது. எந்த பக்கம் போனாலும் இங்கே நல்லவன் இல்லை. அப்போ நம்ம எங்கே போகிறது? நம்ம ஒரு வழியை பின்பற்றணும். 2 பக்கமும் போகக்கூடாது, நம்ம நடுவில் ஒரு வழியை பின்பற்றணும். அதுதான் யோக முறை என்று சொல்வது. இந்த யோகத்தினால் மட்டுமே தான் இந்த மனிதனை சீர்படுத்த முடியும். இந்த யோகத்தினால் மட்டுமே மனிதனை மேம்படுத்தவும் முடியும். இந்த யோகத்தினால் மட்டுமே மனிதனை மனிதனாக்க மாற்ற முடியும். அதற்கு பின் தேவனாக மாற்ற முடியும். இந்த மனிதனை ஒரு சரியான ஒரு உண்மைத்தன்மைக்கு எதனால் கொண்டு செல்ல முடியும் என்றால் இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்களால் தான் கொண்டு செல்ல முடியும். இப்போ இன்னொரு கூட்டம் இருக்குது, அரசியல்வாதின்ற இன்னொரு கூட்டம் இருக்குது. அங்கே நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது. ஏனென்றால் அறிவு சார்ந்த எந்த கேள்வியும் நீங்கள் அங்கே கேட்டக்கூடாது. அப்படி கேட்டுட்டிங்கன்னா உங்களை விட மாட்டாங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கட்சியில் நிற்கிற எல்லாரையும் ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி இல்லை கேள்வி பதில் கூட்டம் மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைஞ்சு உட்கார வச்சு
மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்குறதுக்கு அவங்கள்ட்ட கேள்வி கேட்க விடணும். அப்படி ஒரு தைரியம் இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கா அப்படின்னால் இருக்காது. அப்படி அந்த அரசியல்வாதிகள்லாம் புது கட்சி ஆரம்பித்தவங்க கட்சிக்காரங்க எல்லாரையும் உட்கார வச்சிடணும். அதுக்கு ஆப்போசிட்டில் சிந்தனையாளர்களுடைய இந்த சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களை ஒரு பக்கம் உட்கார வச்சிடணும். இந்த உலகத்தை பற்றி எத்தனை சதவீதம் பேர் வாழுறாங்க, வறுமையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் நிறைவேறிருக்கு, என்னென்ன திட்டங்கள் நிறைவேறல, என்னென்ன திட்டங்களால் என்ன நன்மை, இதையெல்லாம் கற்றுணர்ந்த சில ஆய்வாளர்களை உட்கார வச்சிடணும். பொதுமக்களை கொஞ்சம் உட்கார வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்விகளை அவர்களிடம் கேட்க ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்படி இலவசம் கொடுக்குறீங்களே, இந்த இலவசங்களை மாற்றி கல்வியாகவும் ஒரு சிறந்த மருத்துவத்துறையிலையும் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது அங்கே சரியான பதில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் சொல்லும் பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே இருந்த ஸ்கூலெல்லாம் என்ன செய்கிறது? அப்போ தனியார் மயமாக இருந்த டாஸ்மார்க் இருக்குது, அதை கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. இப்போ இப்படி சொல்கிற ஒரு வழக்கை அதை எப்படி கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சோ அதே போல் ஸ்கூலையும் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் நினச்சா. அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை எப்படி எடுத்தாங்க அதே போல் எடுத்துக்கலாம். அதே போல் நடக்குமா அப்படின்லாம் நடக்காது. ஏன்னா தனியார் ஸ்கூலில் இருக்கிற எல்லாரும் அங்கே ஒன்றாய் சேர்ந்து அங்கே என்னென்ன செய்யணுமோ என்னென்ன அவங்களுக்கு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இன்றளவிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நாம் இதை பேசுவதற்கான கூட்டம் இங்கே மிக மிக குறைவாக இருக்குது. இப்போ இந்த அறிஞர்கள் ஆய்வாளர்கள்லாம் அந்த கேள்வியை கேட்பாங்க. கடன் இல்லாமல் நீங்கள் எந்த கட்சி வேணுமோ ஆட்சிக்குவாங்க, கடன் இல்லாமல் வரி சுமையை இந்த மக்கள் தலையில் அதிகரிக்காமல் உங்களால் ஆட்சி நடத்த இயலுமா? நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். சரி, எப்படி வேணுமோ பண்ணுறீங்க. யாரோட பணம்? உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்களா? நீங்கள் உழைச்சிருக்கீங்களா? உங்கள் தாத்தம் ஏதாவது முப்பாட்டம் ஏதாவது உழைச்சி எங்களுக்கு கொடுக்குறாரா? இப்போ இந்த 2 மாதம் மட்டும் ரொம்ப கடுமையாக வெயிலில் தேடி அலையிறீங்க, மக்களை தேடி அலையிறீங்க. இந்த 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் உங்களை தேடி அலையணும், உங்களை பார்க்க முடியாது. ஐயா இங்கே போயிருக்காங்க, ஐயா அங்கே போயிருக்காங்க, ஐயா வெளிநாட்டில் இருக்காங்க. யார்? இந்த மக்கள் சேவகர்கள். இவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சேவையாளர்கள், மக்களின் சேவை பணியாளர்கள் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் இங்கே மக்கள் சேவை பணியாளர்கள் மாரியா இவங்களாம் நடந்துக்கிறாங்க? மக்களுக்கு சேவை செய்கிறவனுக்கு ஏன் இவ்வளோ கோடியை நீ செலவு பண்ணுற? அந்த இவ்வளோ கோடி செலவு பண்ணுற அந்த தொகையை மக்கள்கிட்டலாம் நீ மக்களோட நல்ல திட்டங்களுக்கெல்லாம் நீ பயன்படுத்தணும். அவன் ஓட்டு போட காசு கொடுக்கலாம், ஓட்டு போட வரமாட்டான்னா அப்படிப்பட்ட ஆளே வேணான்னு அவங்க ஒதுக்குங்க. நம்ம நேர்மையாக இருந்தால்தான் மக்களும் நேர்மையாக இருப்பார்கள். மக்கள் நேர்மையாக இருந்தால்தான் தலைவனும் நேர்மையாக இருக்க முடியும். இங்கே எல்லாமே ஒட்டி பிறந்த மாதிரி தான். இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை. இதை திருவள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். அப்போ இப்படி தானே இருக்குது. இப்படி ஒரு ஆய்வு கூட்டத்துக்கு எத்தனை பேர் இங்கே தயாராவாங்க அப்படின்னால் இங்கே தயாராக மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் கேள்வி கேட்டாலே பிடிக்காது. நீங்கள் அறிவு சார்ந்தவர்களை எல்லாம் முடக்குவாங்க. அவங்க அறிவு சார்ந்தவர்களாம் அருகாமையில் யாரும் வைத்து கொள்வதில்லை. எப்பொழுதுமே முட்டாள்கள் அறிவாளிகளை கூட வைத்து கொள்வது கிடையாது. ஆனால் இப்படி நடக்குது. முட்டாள்கள் அறிவாளிகளை கூட வைத்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த அறிவாளிகள் அவர்கள் பேச்சை கேட்கும் அளவிற்கு வைத்து கொள்கிறார்கள்.
அவர்களை எதிர்க்கும் அளவிற்கோ சிந்தனையை தூண்டும் அளவிற்கோ அவர்களை விடுவதில்லை. தன்மானம் உள்ளவன் யாரும் அப்படிலாம் போய் இருக்கிறதும் இல்லை. இதை மாதிரி ஆட்கள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யோக மார்க்கத்தில் அதிகமாக இவர்களை நாம் எதிர்பார்க்கலாம். என்றால் அவனுக்கென்று மிகப்பெரிய தேவையெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இங்கே மிகப்பெரிய தேவை, இந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தேவைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னால் அதிகபட்சமாக எதுவும் இருக்காது. உண்மையான ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு. நீங்கள் வேண்டுமானால் பொய்யான ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஏதாவது தேவையாக இருக்கலாம். அவன் இங்கே இல்லைன்னா என்ன பண்ணுவான்? வேறு ஒரு இடத்துக்கு அவன் மட்டும் நடந்து போய்கிட்டே இருப்பான், இல்லை வேறு ஒரு இடத்துக்கு இடம் மாறி போயிட்டே இருப்பான். ஏன்னா இறைநிலைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அவனுக்கு அதை பற்றிலாம் எந்த விதமான கவலையும் கிடையாது. ஆனால் இந்த மக்கள் தான், இந்த செம்மறியாடு கூட்டமாக இருக்கும் இந்த மக்கள் தான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். அவனுக்கு எது உண்மைன்னு தெரியல, எது பொய்ன்னு தெரியல, யார் நல்லவன் தெரியல, யார் கெட்டவன் தெரியல, இவன் நமக்கு நல்லது செய்வானா கெட்டது செய்வானா ஒன்றும் தெரியல. ஒன்றும் தெரியாமல் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறது. ஒரு அரசியலுக்கு வருவதற்கான தகுதி என்ன தகுதி? நான் ஒரு 100 படத்தில் நடிச்சிட்டேன், அதுதான் தகுதியா? நான் நல்ல பேச்சாற்றலோடு நல்லா எடுத்து பேசுகிறேன், அதுதான் தகுதியா? இல்லை நாங்கள் பரம்பரையாக அந்த அரசியலில் இருக்கோம், அதுதான் தகுதியா? இந்த எந்த தகுதியும் மக்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படாது என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது. அப்போ அந்த மக்களோட முன்னேற்றத்துக்கு பயன்படக்கூடிய அந்த சேவையாளர்கள்லாம் யார் அப்படின்னால், அவர்கள் தன்னலமற்றவர்கள், சுயநலமற்றவர்கள், உலகத்தை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் சிந்திக்கக்கூடிய நபர்கள். இவர்களால் தான் இந்த நாட்டை உயர்த்த முடியும். இந்த சிந்தனையாளர்களால் தான், அந்த சிந்தனையாளர்கள் தான் உங்களுக்கு இந்த சேவையாளர்களாக வரணும். மற்ற நேரம் ஒரு பெரிய கஞ்சனாக இருப்பான். அவன் பணமே செலவு பண்ண மாட்டான். பணமே செலவு பண்ணாதவன் என்ன பண்ணுவான்? இந்த எலெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவன் அந்த விளம்பரத்துக்கு செலவு பண்ணுற காசு இதெல்லாம் பார்க்கக்குள்ள பிரமிப்பாக இருக்கும். அப்படி செலவு பண்ணாதான் அந்த கட்சிக்காரங்களும் விடுவான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஞ்சனாக இருக்கிறவன் மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். அதனால் இந்த எலெக்ஷன் டைமில் பாருங்கள், அவன் செலவு பண்ணுறது. கண்டிப்பாக நல்ல வழியில் பணம் சேர்ப்பவர்கள் மிக மிக யோசிப்பார்கள். அதிகமாக பணம் இருக்கு, முப்பாட்டாங்காலத்தில் பணம் இருக்குது, என்கிட்ட கொட்டி கிடக்குன்னா அவன் வாரி இறைப்பான். உழைத்த பணம் அவனுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் அரசியலே வேணாயா அப்படின்ட்டு போயிடுவான். ஏன்னா அவன் உழைத்த பணம் அது பறிபோடிச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படி இந்த உழைப்புகளை எல்லாம் சுரண்டு மனிதர்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இங்கே நிறையா என்ன நடக்குது? ஏழைகள் தான் ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த பணக்காரர்கள் ஏமாற்றப்படுகிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பணக்காரர்கள் பணத்தை கொடுத்து தப்பித்து கொள்கிறார்கள். அதிகபட்சமாக இந்த ஏரி குளம் இந்த இடத்திலாம் வீடு கட்டிருக்காங்க இல்லையா? ஏழைகள் வீடுகள் தான் இடிக்கப்பட்டிருக்கு. பணக்காரர்களுடைய ஒரு மதில் செவரு கூட இங்கே இடிக்கலை. நீதிபதிகள் ஆர்டர் தான் போட முடியும். இந்த அரசு அதிகாரிகள்லாம் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறதா நீதிபதிகள் வேணால் கற்பனை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஊரில் ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா அந்த இடத்துல நேரில் போய் நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்களா? ஒரு 10 வீடை இடிச்சிட்டு அவன் 500 வீடை இடித்ததா அவன் கணக்கு காட்டுறான். இல்லை ஒரு 10 வீடை இடிச்சிட்டு 100 வீடை இடித்ததா கணக்கு காட்டுறான். இங்கே நேரில் போய் நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்களா? ஏழைங்களோட வீட்டை இடிச்சிட்டு ரோடு போடுறான். அப்போ ரோடு போடுறதுக்குன்னு அந்த வீட்டை இடித்தா அவன் அதற்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்போ நீதிமன்றத்தை அவன் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறான். இந்த புத்திசாலித்தனம் நீதிபதிக்கு தெரியுமா? இந்த விஷயத்தை நீதிபதியிடம் யார் கொண்டு செல்வது?
ஒரு ஒரு முதல்வர் இருக்கார், ஒரு நீதிபதி இருக்காங்கன்னா அந்த இதை மாதிரி நுட்பங்கள்லாம் தெரியணும். ஒரு முதல்வர் இருக்காருன்னா 1 கிலோ தக்காளி எவ்வளோ, 1 கிலோ அரிசி எவ்வளோ, விவசாயம் பண்ணுனா 1 ஏக்கர் விவசாயம் பண்ணால் அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், ஆனால் அந்த லாபம் கிடைக்குதா, இதையெல்லாம் ஒரு அரசனுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை சார்ந்த அமைச்சர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அமைச்சர்லாம் பார்க்கவே முடியலையே. ஏழைங்க போய் ஏதாவது ஒரு காரியமாக அமைச்சர்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் அது நடக்க மாட்டேங்குது. சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருறாங்க. பணக்காரன் ஒரு விஷயத்தை சொன்னால் நடக்குது. எப்படி நடக்குது? இங்கே கோயில்கள், இந்த மக்கள் பெருக்கத்தினால் கோயில்கள் அதிகமாவது தான். இந்த குட்டி குட்டி கோயிலோ பெரிய கோயிலோ, இந்த முட்டாள்தனமான இந்த கோயில்கள் அதிகமானது தான் அதிகம். ஆனால் பள்ளிக்கூடங்கள் இங்கே அதிகமாக இருக்கா? ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இங்கே இருக்கா? நல்ல மருத்துவமனைகள் இருக்கா? ஒரு மருத்துவர் எவ்வளோ அவன் ஃபீஸ் வாங்கணுன்றதை நிர்ணயிக்கணும். அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது. இப்போ அதை மாதிரிலாம் நிர்ணயம் நடக்குதா? ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்தந்த இவங்க தான் வேலை செய்யணும், இப்படி நிறைய ரூல் இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது. எல்லா சட்டத்திட்டங்களையும் யாரும் இங்கே நடைமுறையில் பின்பற்றுவதில்லை என்பது தான் உண்மையாக இருக்குது. அவன் இஷ்டத்துக்கு அவன் டாக்டர் அவன் ஃபீஸை வாங்கிக்கிறான். அவனே அங்கே ஒரு ஃபார்மசியை வச்சு அந்த மருந்தையும் வெளில வாங்க விட மாட்டான். வெளியில் போய் ஒரு ஃபார்மசியில் போய் வாங்குறான்னா 10% அவன் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறான். அதே ஹாஸ்பிட்டலில் வாங்கினா 10% அதிகமாக விற்பான். இது இந்த மக்களோட தலையெழுத்து. இந்த மக்கள் எவ்வளவோ அநியாயத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நியாயமும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த மனிதன் ஏன் இங்கே வாழுறான் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் தோணுது. எல்லாத்தையும் பொறுத்து கொண்டே வாழறான் அவன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒற்றுமை இல்லாத ஒரே காரணம்தான், வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த ஒற்றுமை மனிதர்களிடம் இல்லாததுனால தான் இந்த ஏழைகளுடைய தலையில் இந்த பணக்காரன், அரசு அதிகாரி, டாக்டரு, அவன் அரசியல்வாதி எல்லாம் மிளகா அரைக்கிறாங்க. இங்கே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த மக்கள் கேள்வி கேட்டால் பிடிக்காது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். கேள்வி கேட்டால் தான் உங்களோட அறிவு வளர்ச்சி அடையும், உங்கள் அறிவு வளரும்னு சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எங்கள் குட்டுகள்லாம் வெளிப்பட்டுரும், எங்களால் உண்மையை பேச இயலாது. புள்ளி விவரத்தோட அந்த ஆய்வாளர்கள்லாம் பேசுவாங்க. அப்படி பேசும்போது அதற்கான பதிலை யாராலையும் சொல்ல முடியாது. இறைவன் இங்கே ஒரு கொஞ்ச நாள் யார் மூலயமாக இயக்கணும் என்ன அப்படின்னால், அவரவர்கள் ஒரு தவறு செஞ்சால் உடனே தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்வை இந்த இறை தன்மையோட ரூல் இருக்கு இல்லையா, இயற்கையோட நியதி இருக்கு இல்லையா, அதை தளர்வு பண்ணி கொஞ்சம் மாற்றணும். இது ஏன் இந்த இயற்கை நீதி இப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்குன்னு தெரியல. அவர் ஒரு ஃபார்மெட்டை வச்சுட்டா அதை வேற மாற்றவும் முடியாது. கேட்டால் என்ன சொல்வார்? உங்களெல்லாம் நாங்கள் பரிசோதிக்கிறோம், எதெல்லாம் எவ்வளோ தான் ஒரு மனிதன் எவ்வளோ பரிசோதனையை தான் தாங்கிக் கொள்வான். அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. இறைநிலை என்பது இந்த மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. சரி, இதையுமே அவர் என்ன சொல்கிறாரு? இதற்கான தகுதியெல்லாம் உங்கள்கிட்டே இருக்குது, நீங்கள் தான் தேர்வு செய்கிறீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட ஒற்றுமை உள்ள உணர்வு இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அவர் பதிலை கொடுக்குறாரு. அப்போ இது நியாயமாக இருக்குது.
அந்த ஒற்றுமை உணர்வு மக்களை எப்படி ஒற்றுமைப்படுத்துவது, அதுதானே இங்கே மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அந்த உண்மையை பேசும் கூட்டத்தின் வழி யாரும் பின்தொடர்வது இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு கமர்ஷியலாக ஏதாவது உங்களை வசீகரிக்கிற மாதிரி ஒரு பேச்சு, உங்களை பாலினம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசி அதை கவர்ற மாதிரி பேச்சு, இதுதான் உங்களை கவர்ந்து இருக்கிறது. அவர்களை தான் நிறையா பேர் பின்தொடர்ந்து போகிறாங்க. ஒரு பொம்பளை கல்கண்டு விற்றாலோ இல்லை ஒரு விஷயம் விற்றாலோ உடனே ஆர்டர் போட்டுடுறான். ஒரு ஆம்பளை ஏதாவது விற்கிறான் அப்படின்னா ஆர்டரு அவனுக்கு கம்மியாக வருது, ஆர்டரை போட மாட்றான். அப்போ இந்த ஆம்பளையெல்லாம் பார்த்தான், எல்லா இடத்துலையும் பொம்பளையை போடுங்க, பொம்பளையை வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கள், அவர்கள் வியாபார தளத்தில் உட்கார்ந்தால் தான் வியாபாரம் நடக்குது. அதே போல் இந்த பொம்பளைங்க அதுங்க வியாபார நோக்கத்தில் இந்த நட்ஸ் விற்றாலும் பனங்கள் கண்டு விற்றாலும் இல்லை வேறு ஏதாவது விற்றாலும் அதை ஆர்டர் போடுற ஆட்கள் தான் இங்கே அதிகமாக இருக்குது நடைமுறையில். இப்படி இந்த மயக்கம், இந்த உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் இந்த நாட்டையே குட்டிச்சவராக ஆக்கி கொண்டு இருக்கிறது. நாம் இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இதை சார்ந்தும் மனிதனை சார்ந்தும் யோகங்களை சார்ந்தும் நம்மளுடைய ஆதங்கங்களை எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் நிறையா ஆதங்கங்கள்லாம் இருக்குது. இந்த நாடு ஏன் இப்படி இருக்குது, இதை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் மிக மிக சிறந்த ஞானிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆகவே இது ஆன்மீக பூமி. அந்த ஆன்மீக பூமியில் தான் முட்டாள்தனங்களும் அறிவினர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இங்கே மனசுக்கு ரொம்ப வேதனையாக கஷ்டமாக இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த கேள்வி என்பது மனிதனுக்குள் வரவில்லை என்றாலும் இந்த மக்கள் ஒற்றுமை உணர்வோடு இங்கே வாழவில்லை என்றாலும் இவனுடைய வாழ்க்கை மாறாது, இவனுடைய சிந்தனையும் சரியாக இருக்காது, இவனுடைய சிந்திக்கும் திறனே இங்கே மழுங்கடிக்கப்படுகிறது என்பது தான் உண்மையாக இருக்குது. சொல்கிறான் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும், அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிடும், திருவண்ணாமலைக்கு நீங்கள் அங்கே போய் தங்கி கொஞ்ச நாள் இருந்தாலே உங்களுக்கு மோட்சம், இப்படி பொய் கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லும் ஒரு ஆன்மீக கூட்டம். இந்த கதைகளை நம்பி தன் வேலைகளை விட்டு ரிஷிகேஷ், திருவண்ணாமலை, காசி யாத்திரை, ராமேஸ்வரம் யாத்திரை இப்படின்னு போகிற இந்த ஒரு விதமான அறிவியலிகளோட கூட்டம் உண்மைக்கான கேள்வியை கேட்குறதே இல்லை, ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் உண்மையா? அப்படி உண்மையாக இருந்திருந்தால் இந்த நாட்டில் பஞ்சம் இருக்காது அப்படின்ற கேள்வியெல்லாம் கிடையாது. நீங்கள் ருத்ராட்சம் போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிடும், இந்த கோயிலுக்கு போனால் அந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஒரு வாழ்க்கையும் இங்கே மாறின மாதிரி தெரியல. இந்த மனிதர்களோட வாழ்க்கை, இந்த ஏழைங்களோட வாழ்க்கை ஒன்றும் மேம்பட்ட மாதிரியே தெரியல. இங்கே எதுவுமே ஆரோக்கியமாக இல்லை, எல்லாமே நோய்வாய்ப்பட்டு தான் இருக்குது. இங்கே கல்வி நோய்வாய்ப்பட்டிருக்கு, அரசியல் நோய்வாய்ப்பட்டிருக்கு, சுகாதாரம் நோய்வாய்ப்பட்டு இருக்குது, இயற்கை நோய்வாய்ப்பட வச்சிட்டோம். நம்ம இயற்கை அது கரெக்டாக தான் இருந்தது, அந்த இயற்கையை நம்ம என்ன பண்ணிட்டோம், நோய்வாய்ப்பட வச்சிட்டோம். இங்கே எல்லாமே நோய்வாய்ப்பட்டு தான் இருக்குது, இங்கே எதுவுமே ஆரோக்கியமாக இல்லை. விவசாய பூமி நோய்வாய்ப்பட வச்சிட்டா, அந்த விவசாய பூமிகள்லாம் இந்த உப்புகளை போடுவதில் இருந்து எப்படி அதையெல்லாம் மீட்பதுன்னே தெரியல. இந்த விவசாயிகள்லாம் ஒத்துக்க மாட்டான், நம்மளோட இயற்கை விவசாயத்துக்கு வாங்கன்னா ஒத்துக்கவே மாட்டான். எல்லாத்தையும் அந்த மருந்தை அடித்து அந்த மருந்தை
அந்த அரிசியை தான் நம்ம இன்றளவிலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு வியாதி குணமாகுது, சித்த மருத்துவம் சரியில்லை, அவரோட மருந்து சீக்கிரம் வேலை செய்ய மாட்டேங்குது. எப்படி வேலை செய்யும்? நீ கெமிக்கலை தின்னுட்டு அந்த சரியான மருத்துவம் பண்ணும்போது எப்படி வேலை செய்யும்? அது டைம் தான் எடுத்துக்கும். அப்போ இந்த மருத்துவ முறைகள்லாம் ஆரோக்கியமான மனிதர்களுக்கு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது. இப்போ அப்படிப்பட்ட ஆரோக்கியமான மனிதர்கள் இந்த காலத்தில் வாழுறானா? இல்லை, இவன் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் வாழுறான். எல்லாம் என்ன செய்வது, எப்படி மாற்றுவது, என்ன பண்ணுவது என்பதே இங்கே ஒரு புரியாத புதிராக இருக்குது. இது எல்லாம் எப்படி மாறும், எப்படி மாற்றுவது? இன்றைக்கி பார்த்திங்கன்னா குருவாயூர் கோயிலில் ஏதோ ஒரு கோயிலில் 6 கோடி ரூபா இந்த அம்பானி நன்கொடை கொடுத்துருக்காராம். யாருக்கு நன்கொடை கொடுத்துருக்க? கோயிலுக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி விடலாம், இல்லை இந்த 6 கோடி ரூபாயில் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்யலாம். அப்போ முட்டாள்தனத்தை தானே அங்கே செய்வான். ஒரு அறிவார்ந்த விஷயங்களை செய்ய மாட்டான் இல்லையா? அறிவார்ந்த கூட்டம் இல்லையே. அப்போ இந்த மக்கள் பணத்தெல்லாம் அவன் 300 ரூபாயா 350 ரூபாயா ரீசார்ஜ் பண்ணி அவன் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தெல்லாம் இத்தனை கோடி பேர்கிட்டையும் 5 ரூபா எடுத்தாலே என்ன ஆகும்? 1 ரூபாய் எடுத்தாலே பல கோடி ரூபா வரும். 5 ரூபா எடுத்தால் இன்னும் பல கோடிக்கு பல கோடி வரும். இப்படிப்பட்ட விஷயங்களிலெல்லாம் இந்த மனிதர்கள் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சிந்திக்கிற திறன்கிறது மிக குறைவாக இருக்குது. இதை மாதிரி சிந்திக்கிறவர்களை நீங்கள் ஆதரிப்பதே இல்லை. இங்கே பெரும் பிரச்சனையாக தான். இவர்களை ஆதரித்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி சரி எப்படி வாழ்வது? இந்த பணக்காரெல்லாம் சொத்தை எடுக்கவே மாட்றானே, அப்படியே மறைச்சி வச்சுருக்கான். இந்த ஔவையார் என்ன சொல்கிறாங்க, இந்த மனிதன் அவன் எல்லா பணத்தையும் கண்ணாபின்னான்னு சம்பாரித்து போட்டு புதைக்கிறான். அவன் புதைச்சது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு அவனே புதைஞ்சிடுறான். அப்போ இப்படி புதைகிற இந்த மனுஷனுக்கு இந்த பணத்தை ஏன் புதைச்சி வைக்கிறான்? அவனை போலயே அவன் கூட அது வரவா போகுது. அப்போ இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? ஒரு நல்ல விஷயங்களுக்கு நல்ல திட்டங்களை செயல்படுவதற்கு இந்த செயல்படுத்துகிறவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்களாம் எப்பயோ கூப்பாடு போட்டு சொல்லிட்டாங்க. எப்படி சொன்னாலும் இவன் எடுக்கிற மாதிரி இல்லை. இவன் பதுக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கான். இங்கே பதுக்கிற கூட்டம் தான் தயாராக இருக்குது. ஒரு விலை ஏறிடுச்சு அப்படின்னா அந்த பொருளை பதுக்கிடுவான். பதுக்கிட்டு விலை ஏறினவுடனே அதுக்கப்புறம் வெளில கொண்டு விற்கிறான். இப்போ இதை மாதிரி பதுக்கல் கூட்டத்தை கண்டுபிடிப்பது அரசாங்கத்தோட வேலை என்ன? இதெல்லாம் அரசாங்கத்தோட வேலை தான். அரிசியை கடத்துகிறான், இந்த ஏழைங்களுக்கு உதவக்கூடிய அரிசியை கடத்துகிறான். அதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அதுக்கு கமிஷன் போகுது. இது எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் இருக்கின்ற உண்மைகள். எனக்கு தெரியாத அனுபவத்தில் இல்லாத உண்மைகள் இன்னும் நிறைய இருக்குது. அதையெல்லாம் புள்ளி விவரமாக சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் உட்கார வச்சு நம்ம ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. சரி, இந்த உலகம் எதை நோக்கி போகிறது அப்படின்னால் நான் மீண்டும் அழிவை நோக்கி தான் போகிறது. சரி, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் முடிந்த விழிப்புணர்வையும் நம்மளால் முடிந்த சில விஷயங்களையும் இந்த மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறத தவிர, நம்மளோட ஆதங்கங்களை இவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறத தவிர இங்கே வேறு என்ன நம்மளால் மாற்றிட முடியும்? ஒரு தனி மனிதனால், ஒரு குழுவால் என்ன மாற்றிட முடியும்? ஒன்றும் பெருசாக மாற்றிட முடியாது. இப்போ இந்த மக்கள் ஒன்றுபட்டால்தான் இங்கே உண்டு வாழ முடியும். எப்படி ஒன்றுபடுவது, என்ன செய்வது, இப்படி தெரியாமல் தான் நாங்களும் கொஞ்சம் முயற்சிக்கிட்டு இருக்கோம். எப்படி இவர்களெல்லாம் ஒன்று திரட்டுவது, எப்படி என்ன அப்படிங்கிறது தான் நாங்களும் இங்கே முயற்சி கொண்டு
பலவிதமான சிந்தனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த கேள்வி கேட்பது என்பது சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் ஆய்வு பண்ணீங்க அப்படின்னால், இந்த கேள்வி கேட்பது என்பது மிக மிக சரியானதை தவிர அது தவறானது அல்ல. சரியில்லாதவர்களுக்கு கேள்வி கேட்பது என்பது தவறானது. சரியானவர்களுக்கு கேள்வி கேட்பது மட்டுமே சரியானது என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.